வெல்கம் டு டெக்ஸ்டைல் ட்ரெய்னர். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மேக்ஸ் ரிலேட்டடான சம் தான் பார்க்க போகிறோம். எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி HCF ஆர் GCD வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். HCF ஆர் GCDனா என்ன அப்படின்னா, HCFனா நம்ம என்ன சொன்னால் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். GCDனா என்ன சொல்லிக்கலாம்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது தமிழில் பார்த்துருப்போம்ல, இந்த மீபேவான்னு சொல்லுவோம்ல, அதை தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். அப்போ அந்த மீபேவா இந்த HCF GCD அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் 54 and 24 அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துருக்கோம். ஓகேவா, இந்த 54ம் 24ம் எந்த நம்பராலாம் டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 24 எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ 1ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதை நம்ம விட்டுருவோம். ஓகேவா, அதை வந்து காமன் எல்லா நம்பருமே 1ஆல் டிவைட் ஆகும். அதை வந்து நம்ம 1 வந்து விட்டுட்டு மீதி என்னென்ன நம்பரால் டிவைட் ஆகும்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஸோ இப்போ 24 பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் ஆகும். அதே 54ம் 2ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 3ஆல் டிவைட் ஆகும். 54ம் 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு போனீங்க அப்படின்னா 4ஆல் இது 24 வந்து டிவைட் ஆகும். ஆனால் 54 வந்து டிவைட் ஆகாது. ஸோ 5ஆல் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து 6ஆல் டிவைட் ஆகும். ரெண்டுமே டிவைட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆல் ஆகுமானா ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12ஆல் 24 ஆகும். ஆனால் 54 ஆகுமா ஆகாது. இப்போ 12 தாண்டி அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா வேறு எதுலேயுமே வந்து 24 வந்து ஆகாது. ஸோ அப்போ வந்து காமனாக நம்மளுக்கு வந்து டிவைட் ஆகுது எது அப்படின்னா 2 3 6 ஆகுது. ஓகேவா, ஸோ இது மூணாலுமே இந்த ரெண்டு நம்பர் டிவைட் ஆகுது. இதில் வந்து ஹையஸ்ட் நம்பர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6 தான். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா HCF GCDன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு நம்பரை கொடுத்துட்டு அதில் எந்தெந்த நம்பரெல்லாம் டிவைட் ஆகுதோ அதில் எது ஹையஸ்டான நம்பர் எதுவோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து GCDன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ வாங்க இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக பார்ப்போம். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து ரெண்டு நம்பர் வாங்குறேன். என்ன நம்பரை வாங்குறேன் அப்படின்னா நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்லி ரெண்டு வேரியபிள் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, ஒரு ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் 1 அதில் 54 வேரியபிள் வச்சுக்கலாம். ஓகேவா, நம்பர் 2 அப்படிங்கிற வேரியபிளில் வச்சுக்கலாம் 24 அப்படிங்கிற ஒரு நம்பர் வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ நம்ம ஆல்ரெடி தியரட்டிக்கலாக பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு நம்பர் எதெல்லாம் டிவைட் ஆகுதுன்னா 2 3 6ஆல் டிவைட் ஆகுது. ஓகேவா, இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம ஒரு கண்டிஷன் வந்து தேவைப்படும். ஓகேங்களா, எல்லாத்தையுமே வந்து ஒரு ரிப்பீட்டடாக இந்த ஸ்டெப் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஏன்னா நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன செக் பண்ணி பார்ப்போம்னா, ஸோ இந்த நம்பர் எல்லாமே எதெல்லாம் டிவைட் ஆகிட்டே வருது, இந்த 24 54 ரெண்டு நம்பரும் ஸோ எந்தெந்த நம்பரெல்லாம் டிவைட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம். ரிப்பீட்டடாக இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணால் அப்போ ஒரு லூப் போட்டு தான் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து இப்போ என்னென்னா, ஸோ நான் 1லேருந்து செக் பண்ணுறேன். 1 எடுத்து நான் வந்து இதெல்லாம் டிவைட் பண்ணுறேன், அப்போ டிவைட் ஆகும். அடுத்து 2 எடுத்து இந்த ரெண்டு நம்பராக டிவைட் பண்ணுறேன், டிவைட் ஆகும். அடுத்து 3 எடுத்து நான் ரெண்டு நம்பராக டிவைட் பண்ணுறேன், டிவைட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுறேன். அடுத்தது 4, அடுத்தது 5, அடுத்தது 6. ஸோ இந்த மாதிரி நான் செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். அப்போ நான் எது வரைக்கும் நான் வந்து செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா, அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது பார்த்து. ஸோ எப்போ வந்து நான் வந்து இந்த கண்டிஷன் வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் ஒரு சின்னது, இப்போது எந்த நம்பர் சின்ன நம்பராக இருக்கோ, இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கோ அந்த நம்பர் வரைக்கும் நம்ம செக் பண்ணால் போதும். ஓகேங்களா, ஸோ அதை தாண்டி செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா அதை தாண்டி வந்து இந்த சின்ன நம்பர் வந்து நமக்கு டிவைட் ஆகாது. கரெக்டுங்களா, ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா அந்த சின்ன நம்பர் ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் சின்ன நம்பரோ அந்த நம்பர் வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணி செக் பண்ணால் போதும். இதெல்லாம் மேட்ச் ஆகுது. அந்த நம்பரை தாண்டி நம்ம இது வந்து செக் பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் நம்ம கண்டிஷனாக கொடுக்க போகிறோம். அப்போ என்ன அப்படின்னா, அப்போ I = 1. ஓகேங்களா, இப்போ நான் ஒயில் வந்து கண்டிஷன் வந்து கொடுக்கணும். அப்போ எந்த நம்பர் சின்ன நம்பராக இருக்கோ அந்த நம்பர் வரைக்கும் நம்ம வந்து ஒரு நம்பராக எடுத்து 1லேருந்து 1 எடுத்து டிவைட் பண்ணோம், ரெண்டு நம்பர் 2 எடுத்து டிவைட் பண்ணோம், ரெண்டு நம்பர். அப்போ அது எதில் எந்த நம்பர் சின்ன நம்பர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஒயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். ஓகேன்னு வந்து செக் பண்ணுறேன். என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா, இஃப் num1 num2 விட சின்னதாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ num1 வந்து num2 சின்னதாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுனா num1 வச்சுக்கிறேன். ஓகேங்களா, சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் கண்டிஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது, இப்போது நம்பர் 1 விட நம்பர்
2 அதாவது லெஸ் தன் நம்பர் 2 விட நம்பர் 1 வந்து லெஸ் தனாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறேன். நம்பர் 1 லெஸ் தன் நம்பர் 2 அப்படின்னு அர்த்தம்னா நம்பர் 1 வந்து சின்ன நம்பராக இருக்கணும் கம்பேர்ட் டு நம்பர் 2. ஓகே, அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்மால் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நம்பர் 1 அப்படிங்கிற வச்சுக்கிறேன். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸ்லி என்ன ஆகும், நம்பர் 2 தான் வந்து நமக்கு சின்னது. அப்போ நம்பர் 2 வந்து ஸ்மால் அப்படிங்கிறத நான் வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா நம்ம வந்து கண்டிஷன் யூஸ் பண்ணோம். இப்போ காமனான ஒரு இது நம்மளுக்கு தெரியாது, நம்ம பார்த்தோன்னே தெரியாது. ஆனால் ப்ரோக்ராமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து தெரியாதுல்ல, எது வந்து எந்த நம்பர் வேணாலும் மாறி வரலாம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன ஒரு ப்ரோக்ராமேட்டிக்காக போகும்போது இதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு சொல்லி செக் பண்ணி அந்த நம்பரை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அப்போ நான் இங்கே கொடுக்கும்போது என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த ஐநோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா இந்த ஸ்மால் அப்படிங்கிற இந்த வேல்யூக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம் ஐனோட வேல்யூ. ஓகே, நான் ஒரு டைம் ஐ வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்டே வந்துட்டுருப்பேன். ஓகே, இப்போ கண்டிஷன் என்ன செக் பண்ணலான்னா, இப்போ இந்த நெம் 1 இருக்குது பார்த்தீங்களா, அது எதில் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும், இந்த ஐயால் டிவைட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கூடயே அண்டு இந்த நெம் 2 இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் ஐயால் டிவைட் ஆகுதான்னு நான் செக் பண்ணுறேன். ஸோ இந்த டிவைட் ஆகலாம் செக் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம 2-3 இது பார்த்துருக்கோம். ஸோ மாடுலோ ஆப்ரேட்டர் போட்டால் அது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ரிமைண்டர் வேல்யூ 0 வந்து ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ வந்து ஒரு நம்பரை இன்னொரு நம்பரை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு அதனுடைய ரிசல்ட் அந்த ரிமைண்டர் வேல்யூ 0 வந்துச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து அந்த நம்பரால் ஃபுல்லாக டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் HCF அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டு அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஐனோட வேல்யூ வந்து நான் அசைன் பண்ணிடுறேன். ஏன்னா ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் வரும்போது ஐனோட வேல்யூ 1 இருக்கும். ஓகேவா? 1 வந்து எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகும். அப்போ வந்து 1 வந்து எனக்கு அசைன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஐனோட வேல்யூ நான் என்ன பண்ணுறேன்னா i=i+1 சொல்லி இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அடுத்த டைம் 2 ஆகும். 2 வந்து இப்போ வந்து இங்கே வந்து 2 வரும். இப்போ 2 வரும்போது இந்த நம்பரும் எனக்கு வந்து 24 டிவைட் ஆகும், அதே இதில் 54 டிவைட் ஆகும். இந்த இடத்துல நான் 1 கொடுத்துறேன். சாரி, இந்த இடத்துல வந்து நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா டிவைடட் பை ஐ. ஓகேவா? இப்படி கொடுத்துக்கிறேன். இப்போ என்னென்னா எனக்கு இந்த 2 நம்பரும் 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ என்னென்னா எனக்கு இங்கே வந்து 2 வந்து ஸ்டோர் ஆகும். அடுத்த வரும்போது 3ன்னு வரும். 3யும் வந்து 2 நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ 3ன்னு வந்து இதை ஸ்டோர் ஆகும். அடுத்த வரும்போது 4 வரும். 4ல் 24 வந்து டிவைட் ஆகும். 54 வந்து டிவைட் ஆகாது. அதனால் இந்த கண்டிஷனுக்குள்ளேயே வராது. அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். இது நான் இந்த வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுலாம் பெருசாக சொல்ல, ஏன்னா நம்ம இது வந்து 2-3 ப்ரோக்ராமில் பார்த்துட்டோம். அதனால் இது உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும். நான் வந்து மெயின் கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 5 வரும். 5 மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு 6 வரும். 6 வரும்போது இந்த 2 நம்பர் 6 இந்த 2 நம்பருமே 6ஆல் டிவைட் ஆகும். அப்போ உள்ள வந்து என்னன்னா HCFங்க அந்த வேரியபிளுக்கு வந்து எனக்கு 6ன்னு சொல்லி அசைன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அடுத்துட்டு வரும்போது ஒரு நம்பரை செக் பண்ணிட்டு வரும். ஸோ அப்போ எந்த நம்பரும் எனக்கு வந்து இதில் மேட்ச் ஆகாது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகுது. அப்போ என்னன்னா லாஸ்ட்டாக வந்து HCF HCL எனக்கு 6 மட்டும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இந்த கண்டிஷனுக்குள்ளேயே வரல, நான் கொடுத்துருக்க நம்பரை வந்து எனக்கு இந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சு எதுவுமே வரவே இல்லை அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்னன்னா இந்த இடத்துல எரர் த்ரோ பண்ணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த HCFக்கு டிஃபால்ட்டாக என்னன்னு HCFன்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 0ன்னு சொல்லி இனிஷியலாக இது வந்து 0 வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சப்போஸ் இது கண்டிஷனுக்குள்ளேயே மேட்ச் ஆகலை, எந்த நம்பருமே காமனான நம்பரே இல்லை அப்படின்னா அப்போ வந்து எனக்கு என்ன ஆகுனா இதுக்குள்ளேயே போகாது. அப்போ நான் இங்கே வந்து வெளியே வந்து பிரிண்ட் கொடுத்தா எனக்கு எரர் வந்து த்ரோ பண்ணும். ஆனால் என்ன பண்ணுறேன்னா மேலே வந்து HCF = 0ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். அசைன் பண்ணிவிட்டு நான் வந்து செக் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த HCF வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். பைத்தான் ஓகேவா HCF. ஸோ 6ன்னு கிடச்சிருச்சுங்களா? ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக நம்ம இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளை வந்து ஒரு 2 நம்பர் கொடுத்து அந்த 2 நம்பருக்காக வந்து HCF வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஒரே ஒரு இதுனா ஸோ இந்த லாஜிக் மட்டும் இதில் வந்து நம்ம பெருசாக வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக பெரிய லாஜிக்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் வந்து இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரியணும். இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் வந்து இந்த HCF அண்ட் GCFனா எப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் வந்து என்னென்னா இதில் வந்து இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். சப்போஸ் ஏன் நான் ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க ஏதோ ஒரு நம்பர் வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம்ல, அதுவுமே பண்ணிக்கலாம். ஏன்னா சப்போஸ் நீங்கள் இப்போ வந்து பெரிய நம்பர் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த லூப் வந்து தேவையில்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து 24 வந்து
24 தாண்டி போய் ஏதாவது ஒரு நம்பருக்கு இப்போ 24 25 இருக்குது, 24 வந்து 25 டிவைட் ஆகுமா? ஆகவே ஆகாதுல்ல. ஸோ அப்போ அதெல்லாம் அதை கண்டுபிடிக்கிறது வேஸ்ட்டு தானே. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு கண்டுபிடிச்சி அது வரைக்கும் நம்ம அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வரைக்கும் அந்த நம்பரை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி என்னென்ன நம்பர் இருக்கோ அந்த எல்லா நம்பராலையும் நம்ம டிவைட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த 2 நம்பர் அதோட ஒன்றா மேட்ச் ஆகான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டெப் வந்து நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருக்கா நீங்கள் கமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள். ஸோ நான் இன்னும் உங்களுக்கு எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து பிங் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ டெய்லியும் இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நீங்களாக நிறையா சம் கண்டுபிடிச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஏதாவது உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க உங்களுக்கு வரல, ஏதாவது இன்னும் கிளியராக நீங்கள் கூகுள் ஓடையில் செக் பண்ணி பார்க்குறீங்க, அப்போ கூட உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் டவுட் இருக்குது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் கமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து அதை பார்த்துட்டு நம்ம வந்து எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு வீடியோவாக நம்ம போடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து HCF கண்டுபிடிச்சிருக்கு. இதே வந்து இது வந்து மீபே ஒன்று சொல்கிறது, இதே மீசிமான்னு ஒன்று கண்டுபிடிக்கல. ஸோ அதுவும் இதே ஃபார்மேட்டில் வச்சு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் அதை எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.